அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் நமக்கு நார்மல் டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் மே மாதத்தில் வந்திருக்கணும். இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல. நமக்கு ஆல்ரெடி ஒர்க்கிங் டீச்சருக்கான டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அதற்கான எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஸோ அதுக்கான நேரங்கள் இன்னும் கம்மியாக தான் இருக்குது. இப்போ நார்மல் டெட்டுக்கான டெட் எக்ஸாம் வந்து நமக்கு பிளானர் பேஸ் பண்ணி மே மாதம் வந்திருக்கணும். 10 நாட்கள் ஆகிடுச்சு, இன்னும் வரல. ஸோ ஏன் டிலே ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ எலெக்ஷன் நடந்துச்சு, அதற்கான ரிசல்ட்ஸும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காதனால பிளானர் பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய இந்த தேர்வுகள் 1 மாதம் இல்லை 2 மாதம் டிலே ஆகலாம். ஸோ இந்த டைமை வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நார்மல் டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். ஸோ இயர்லி 2 எக்ஸாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு இப்போ மே மாதம் வர வேண்டிய நோட்டிஃபிகேஷன் டிலே ஆகிட்டு 1 or 2 months சரிங்களா டிலே ஆகலாம். எக்ஸாமும் அதே போல் டிலே ஆகும். ஸோ இப்போ படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 3 to 4 months உங்களுக்கு டைம் இருக்கும். பட் நான் ஒரு 80 days பிளான் பண்ணி படிக்கிறதுக்கு உங்களுக்கு 80 days ஸ்டடி பிளான் பேஸ் பண்ணி பேப்பர் 2 இருக்கக்கூடிய மேக்ஸ் சயின்ஸ்க்கு ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோக்கு கீழே ஸ்டடி பிளான் இருக்குது. நமக்கு டெட் எக்ஸாமுக்கு 2 நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. நார்மல் டெட்டே வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் ஒரு நோட்டிஃபிகேஷன், அதே போல் அக்டோபரில் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து டிசம்பரில் ஒரு எக்ஸாம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ வருஷத்துக்கு 2 டைம், எப்படி யூஜிசி நெட்டில் வந்து 2 டைம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அதே போல் டிஎன் டெட் வந்து 2 டைம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த 2 எக்ஸாமுக்கும் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்காக தான் பிளான் நான் வந்து கொடுத்துருக்கேன். பேப்பர் 2 இருக்கக்கூடிய மேக்ஸ் சயின்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. 80 days அப்படின்ற ஸ்டடி பிளானை நீங்கள் தாராளமாக 90 days 100 days வரலையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் 80 daysக்கு நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ இருக்கக்கூடிய இந்த 80 நாட்களை சரியாக பயன்படுத்திக்கோங்க. பட் இந்த டைம் 80 days நான் சொல்கிறோம் இல்லையா, இது வந்து கரெக்டாக சாலிடாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நிறைய தேர்வுகள் வந்து நம்ம ஆப்பில் வந்து கொடுக்க போகிறோம். 65க்கும் மேற்பட்ட தேர்வுகள் இருக்க போகுது. ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இந்த பிளானை வந்து வீடியோக்கு கீழே நான் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த பிளானை பேஸ் பண்ணி டெஸ்ட் பேட்ச் வந்து அதியமான் அகாடமி ப்ளஸ் ஆப்பில் கொடுக்குறோம். மே 18ஆம் தேதி இதற்கான ஸ்டடி பிளான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஒரு வாரத்தை நீங்கள் அட்மிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை சார் நான் ஆல்ரெடி படிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் நார்மல் டெட்டுக்கு வரக்கூடிய மே 18ஆம் தேதி வரலையும் அட்மிஷனுக்கு வெயிட் பண்ணாமல் உடனே ஜாயின் பண்ணிங்க அப்படின்னாலும் தேர்வுகளை எழுத முடியும் சரிங்களா. ஸோ முதல் தேர்வு என்னைக்கு நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 22ஆம் தேதி சரிங்களா. 18ஆம் தேதி அதற்கான ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் ஆக போகுது. 22ஆம் தேதி முதல் தேர்வு அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ டெஸ்ட் வந்து ஆல்ரெடி ரெடியாக தான் இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா டெஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 80 daysக்கான ஸ்டடி பிளான், 24 பிளான் பேஸ்டு டெஸ்ட் இருக்க போது, 12 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், 30 மினி டெஸ்ட், அதே போல் புக் பேக் டெஸ்ட், இது எல்லாமே நிறைய தேர்வுகள் இருக்க போகுது. ஓவராலாக 65க்கு மேற்பட்ட தேர்வுகள் நீங்கள் எழுத போகிறீங்க. 8500 கொஷின் இந்த டெஸ்ட் பேட்சில் இருக்க போது, 80 நாளுக்கான டெஸ்ட் பேட்ச், 4 நாட்களுக்கு ஒரு தேர்வு அப்படின்னு எழுத போகிறீங்க. இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 1400 அப்படின்ற ஆஃபர் ப்ரைஸில் ஜாயின் பண்ணிக்க முடியும். நான் சொன்னது பேப்பர் 2 இருக்கக்கூடிய மேக்ஸ் சயின்ஸ். இதே போல் நான் பேப்பர் 2 இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா இதே நம்பருக்கு பேப்பர் 2க்கும் பேப்பர் 2 இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸுக்கும் 1400 அதற்கான வீடியோ தனியாக நான் கொடுக்குறேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பேப்பர் 1 ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 1300 சரிங்களா. ஸோ பேமெண்ட் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஃபார்ம் கொடுப்போம். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை பேட்சில் வந்து ஆட் பண்ணிவிடுவாங்க. ஸோ எந்த பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ அதுக்கான பிளான் பார்த்துட்டு அதில் தான் டவுட் இருக்குது அப்படின்னா அதை கேட்டுட்டு அதன் பிறகு ஜாயின் பண்ணிங்க சரிங்களா. 24 டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஒரு 3600 கொஷின் வந்து டெஸ்ட்டாக எழுதுவீங்க. எக்ஸ்ட்ரா மினி டெஸ்ட்டு புக் பேக் டெஸ்ட்டு எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் சயின்ஸ்லையும் இருக்கும். ஏன்னா தமிழ் அதே போல் சயின்ஸ் இந்த 2 சப்ஜெக்டை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னாவே டெட்டை வந்து கிளியர் பண்ணிட முடியும். அதே போல் 30 மேற்பட்ட மினி டெஸ்ட் நான் சொன்னோம் இல்லையா, புக் பேக்கு மினி டெஸ்ட் இது எல்லாமே அங்கே ஒரு 3000 கொஷின்ஸ். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 12 டெஸ்ட்டு 1800 கொஷின். ஸோ 8500 கொஷின்ஸ்க்கு மேலே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. எந்த ஆப்பில் வந்து நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதியமான் அகாடமி ப்ளஸ் ஆப் சரிங்களா. ஸோ ஆப்பில் தான் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ நீங்கள் விருப்பப்படுற நேரத்தில் எந்த டைம் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த டைமில் எழுதிக்க முடியும். எனிவேர் எனி டைம் அப்படின்றத சொல்லியிருக்கேன் சரிங்களா. எங்கே இருந்ததுனாலும் நீங்கள் எழுதிக்க முடியும். எந்த டைமில் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த டைமில் எழுத முடியும். ஒவ்வொரு டெஸ்ட்டும் 10 டைம்லையும் திரும்ப திரும்ப நீங்கள் எழுதி பார்க்க முடியும். உங்களுடைய லேப்டாப் மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மார்க் ரேங்க் இது எல்லாமே ப்ராப்பராக அப்டேட் ஆகிடும். ஜிபே நம்பர் இந்த நம்பர் தான். இந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கேன், அதை ஃபில் பண்ணிவிடுங்க. இல்லை கியூஆருக்கு பேமெண்ட் பண்ணிட்டும் நீங்கள் பண்ணலாம். இல்லை யூபிஐ ஐடி கொடுத்துருக்கேன், எதுக்கு வேணாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்கூடிய அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் சரிங்களா. அந்த ஃபார்மில் உங்களுடைய நேம் உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிடுங்க. இல்லை நான் டேரெக்டாக ஆப்லேயே ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதியமான் அகாடமி ப்ளஸ் ஆப் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ் சயின்ஸ்க்கு ஒரு கோர்ஸ் இருக்கும், சோசியல் சயின்ஸ்க்கு ஒரு கோர்ஸ் இருக்கும், பேப்பர் 1க்கு ஒரு கோர்ஸ் இருக்கும் சரிங்களா. இதுலேயே பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும்.
ஃபார்ம் மறக்காமல் ஃபில் பண்ணிவிடுங்க சரிங்களா. ஃபார்ம் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ 24 ஹவர்ஸில் உங்களுக்கு கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் சரிங்களா. ஃபார்ம் லிங்க் இங்கேயே கொடுத்துருக்கேன், அது கிளிக் பண்ணிக்கோங்க. பிளான் பார்த்துடலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்கள் அது பின்னாடி ரீட் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரையும் உங்களுக்கு என்ன பேட்டர்னோ அதே பேட்டர்ன் தான் நடக்க போகுது. சைல்டு டெவலப்மெண்ட் 30 கொஸ்டின், தமிழில் 30 கொஸ்டின், இங்கிலீஷில் 30 கொஸ்டின், மேக்ஸு அதே போல் சயின்ஸு 60 கொஸ்டின் இந்த பேட்டர்னில் தான் இருக்கும். இதுவே சோசியல் சயின்ஸ் அப்படின்னா அதில் 60 கொஸ்டின் இருக்கும். இதுவே பேப்பர் 1 அப்படின்னா அதுக்கான பேட்டர்னில் டெஸ்ட் பேட்ச் இருக்கும் சரிங்களா. ஸோ 85 கொஸ்டின் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கைட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் போகும். பட் 150 கொஸ்டின் தான் நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். பட் கண்டிப்பாக 85க்கு மேலே நம்ம சேஃப் ஜோனில் தான் எப்போவுமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு போக போகிறோம் சரிங்களா. 75 வாங்கினாவே நீங்கள் கிளியர் பண்ணிட முடியும். பட் 85 அப்படின்ற சேஃப் ஜோனில் தான் நம்ம கொண்டு போக போகிறோம் சரிங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 15 டெஸ்ட்டை நீங்கள் ப்ராப்பராக எழுதுங்க. நம்ம கொடுக்கக்கூடியது 24 பிளான் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும். அது இல்லாமல் நிறைய தேர்வுகள் இருக்க போகுது சரிங்களா. டெஸ்ட் என்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 22. ஸோ 18ஆம் தேதியே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு 22. ஸோ என்னைக்குள்ளே முடிஞ்சோலையும் ஜாயின் பண்ணுங்கள். 18ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணாலே உங்களால் எழுத முடியும். பட் பிளான் ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணுறது தான் சரிங்களா. ஸோ இங்கேயே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கும், அதே போல் சைக்காலஜி இருக்கும் சரிங்களா. ஃபஸ்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் 1, அப்புறம் தமிழ், அப்புறம் இங்கிலீஷ், அப்புறம் மேக்ஸு, சயின்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் ஒவ்வொரு டேர்ம் படிப்பீங்க. படித்து முடிச்சுன்னா டெஸ்ட் எழுத மாதிரி இருக்கும். 150 கொஸ்டின் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் இருக்க போகுது சரிங்களா. ஸோ அந்த பேட்டர்ன் தான் எக்ஸாம் நடக்கும். 4 நாளைக்கு ஒரு டெஸ்ட்டு. முதல் 8 தேர்வு நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சைக்காலஜியில் நீங்கள் படிக்கிறதுக்கு ஒவ்வொரு யூனிட்லையும் டெஸ்ட் இருக்கும் சரிங்களா. சைக்காலஜி ஒவ்வொரு யூனிட்டாக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதே போல் தான் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் இருக்கும். படிக்கிறதுக்கான ஸ்டடி பிடிஎஃப் வந்து ஆப்லேயே அப்டேட் பண்ணிடுவாங்க. ஆப்பில் வியூ பண்ணிட்டு நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். பிளான் பேஸ்டு டெஸ்ட் 21 தேர்வுகள் இருக்கும். அப்புறம் ஃபுல் மாடல் டெஸ்ட் ஒரு 3 இருக்கும். மொத்தமாக 24 தேர்வுகள். இந்த 24 டெஸ்ட்டில் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 15 டெஸ்ட் வரையும் நல்லா எழுதுங்க சரிங்களா. 15 தேர்வுகளையும் நல்லா எழுதுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா. அப்போ 15 டெஸ்ட் இன்ட்டு ஒரு 4 இல்லை ஃபுல் மாடல் டெஸ்ட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 18 டெஸ்ட் நல்லா எழுதுங்க சரிங்களா. இங்கே ஒரு 40 நாள், அப்புறம் இங்கே ஒரு 20 நாள், 60லேருந்து 80 நாட்கள் நீங்கள் நல்லா படிச்சினாவே போதும். 60 நாள் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க, மீதெல்லாம் ரிவிஷன் தான் சரிங்களா. 2 மாதம் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு பிளான் கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் பேப்பர் 2 இருக்கக்கூடிய மேக்ஸ் சயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் இல்லையா, அதுவும் இதே கோர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் தனியாக பேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. தனியாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஜாயின் பண்ண வேண்டியதில்லை. அதே போல் புக் பேக்கான டெஸ்ட்டும் இங்கேயே வந்துடும். டெஸ்ட்டாக எழுதி பார்ப்பீங்க. இது இல்லாமல் டிஎன் டெட்டுக்கான மினி டெஸ்ட் எந்த சப்ஜெக்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்க போது ஒரு 6 தேர்வுகள், அதே போல் சயின்ஸில் ஒரு 6 தேர்வுகள் சரிங்களா. டோட்டலாக ஒரு 12 மினி டெஸ்ட்டும் இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஒர்க்கிங் டெட்டுக்கு ஆல்ரெடி பேட்சஸ் போயிட்டுருக்கு. நார்மல் டெட்டுக்குமே ப்ரீவியஸாக பேட்சஸ் போயிட்டு இருந்துச்சு. இப்போ நியூ பேட்சாக இதை அப்டேட் பண்ணுறோம் சரிங்களா. மே மந்தில் படிக்கக்கூடியவங்களுக்கு, படிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த பேட்ச் வந்து அப்டேட் பண்ணுறோம். இந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக ஆப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கணும், ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. மறுபடியும் நான் எப்படி ஜாயின் பண்ணும் அப்படின்றத சொல்லிடுறேன். இந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோ கீழே ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கேன், அதை ஃபில் பண்ணிவிடுங்க. 24 ஹவர்ஸும் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்க. இல்லை டேரெக்டாக நீங்கள் ஆப்பில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோர்ஸ் இருக்கும், அங்கேயே நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஆப்பில் வந்து ஒர்க்கிங் டெட்டுக்கும் இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் இந்த நம்பருக்கே பேமெண்ட் பண்ணிட்டு ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணிவிடுங்க சரிங்களா. முதல் தேர்வு நான் சொன்ன மாதிரி 22ஆம் தேதி நடக்கும். 18ஆம் தேதிக்குள்ளே முடிஞ்சோலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கனாலும் டெஸ்ட் எழுத முடியும். ஸோ நிறைய தேர்வுகள் இருக்க போது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே போதும். நிறைய டெஸ்ட் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணாவே டெட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் கிளியர் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. பிளான்கான பிடிஎஃப் ஃபாலோ பண்ணுறாங்க, வீட்டிலேருந்தே படிச்சு கூட ஃபாலோ பண்ண முடியும். இந்த பிளான் பிடிஎஃப் வீடியோக்கு கீழே கொடுக்குறேன், கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.